So hi students, நான் உங்க பிரசாந்த். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் ஒர்க் ஷீட் நம்பர் 1 லீனியர் ஈக்குவேஷன் அண்ட் 2 வேரியபிளில் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஃபைன். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எனி பாயிண்ட் ஆன் த ஈக்குவேஷன் y இஸ் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ், ஓகேங்களா, இஸ் ஆஃப் த ஃபார்ம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஈக்குவேஷனில் yயும் எக்ஸும் ஈக்குவல், ஓகே, தட் இஸ் சேம். ஸோ ஆப்சிஸாகவும் ஆர்டினேட்டும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பாயிண்ட் வந்து எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா இட் இஸ் ஆப்ஷன் ஏ. ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏல தான் ஏ கமா ஏன்னு இருக்குது. இந்த ஆப்ஷனில் தான் வந்து ஆப்சிஸாகவும் ஆர்டினேட்டும் ஈக்குவலாக இருக்குது. ஓகே, ஸோ செகண்ட் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா த ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் y இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. ஓகே, ஸோ ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸில் வந்து நீங்கள் வந்து இருக்கிற பாயிண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா y வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா 0வாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 3,0 அண்ட் -2,0 அண்ட் 5,0, ஐ மீன் -5,0. ஸோ இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா 0 வந்து என்னவாக இருக்குது, y-ஆக இருக்குது. ஓகேங்களா, ஃபைன். ஸோ y வந்து 0வாக இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ எல்லா பாயிண்ட்ஸ்லையுமே y வந்து 0வாக இருக்கிறதுனால எக்ஸ் ஆக்சிஸில் வர ஒரு லைனோடைய ஈக்குவேஷன் என்னென்னா y இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. ஓகே, ஃபைன். ஸோ தேர்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிராஃப் ஆஃப் y இஸ் ஈக்குவல்ஸ் டு 6 இஸ் லைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ y is equal to 6 is a line தான். பட் அதை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஐ மீன் கிராஃபிக்கில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம்னா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ தட் இஸ் இது வந்து ஒரு கிராஃபு, ஐ மீன் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் வரைஞ்சிட்டோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா y is equals to ஓகே 6ன்ற ஒரு லைனை வரைப்பேன். ஓகே, அந்த ஸ்ட்ரைட் லைனை வரைஞ்சிட்டேன். ஸோ இந்த y is equal to 6ன்ற லைன் வந்து y is equal to 6 யூனிட்ஸில் தான் நம்ம வரைய முடியும். ஸோ இட் இஸ் y is equals to 6. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த y is equals to 6ன்ற லைன் வந்து ஓகே இஸ் parallel to x axis. ஏன்னா இந்த x axisக்கு இது இந்த லைன் வந்து பேரலாக இருக்குது. அதே நேரத்தில் at a distance of 6 units from the origin. ஓகே, ஏன்னா 6 யூனிட்ஸில் தான் வந்து இந்த லைன் சிச்சுவேட் ஆகிருக்கு. ஸோ 6 units from the origin. ஓகே, ஃபைன். ஸோ ஃபோர்த் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா x is equals to 5 and y is equals to 2. ஓகே, இட்ஸ் சொல்யூஷன் ஆஃப் த லீனியர் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. எந்த லீனியர் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ நமக்கு ஆப்ஷனில் வந்து 4 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இருக்கிற எல்லா ஈக்குவேஷன்ஸ்லையும் நம்ம இந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் x is equals to 5ம் இன்ஸ்டெட் ஆஃப் y is equals to 2ம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்க போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா எந்த ஈக்குவேஷனில் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்றதை பார்க்கணும். ஓகே, ஸோ அப்படி பார்த்தோம்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சாட்டிஸ்ஃபை ஆகாது. தட் இஸ் x + 2y is equal to 7ல் அது சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஓகே, ஸோ செகண்ட் ஈக்குவேஷனில் இட் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட். அண்ட் தேர்டு ஈக்குவேஷனில் இட் will be satisfying because x + y is equal to 7 இருக்குது. ஸோ instead of x you substitute what 5 and instead of y you substitute what 2. So you get what 7. So anyway it is satisfied. Okay, so option C தான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேங்களா, ஃபைன். ஸோ ஃபிஃப்த்து கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா if a linear equation has solutions, that is -2, 2, 0, 0, 2, -2. ஓகேங்களா, then it is of the form அப்படின்னு கேட்டிருக்காங்க. see சொல்யூஷன் சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அந்த பாயிண்ட்ஸ் எடுத்து அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் கண்டிப்பாக இது வந்து பேலன்ஸ் ஆகணும். ஓகேங்களா, ஸோ இந்த கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்ஸ் வந்து எதில் சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்னா ஆப்ஷன் பியில் இருக்கிற ஈக்குவேஷன் பாருங்கள். தட் இஸ் x + y is equals to 0. ஓகே, ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ at 2, -2. ஓகே, 2, -2 எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், இட் இஸ் 2 + of -2. ஸோ இட் gives 0. ஓகே, அண்ட் at origin அது 0 தான் வரும் கண்டிப்பாக. ஏன்னா 0 + 0 is 0. ஓகே, 0 + 0 is 0. ஓகே, அண்ட் at -2, 2 அதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. சரிங்களா, ஸோ இட் இஸ் நத்திங் பட் -2 + 2 = 0 தான் வரும். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே வந்து பேலன்ஸ் ஆகிற ஈக்குவேஷன் எதுன்னா ஆப்ஷன் பியில் இருக்கிற x + y is equal to 0 தான். ஓகேங்களா, ஃபைன். ஸோ சிக்ஸ்த்து கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா the positive solutions of the equation is ax + by + c is equal to 0 always lie in அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, சி பாசிட்டிவ் சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ பாசிட்டிவ் சொல்யூஷன்னா போத் எக்ஸ் அண்ட் ஒய் வந்து பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ தட் பாயிண்ட் லை இன் வாட் ஆப்ஷன் ஏ, தட் இஸ் ஃபஸ்ட் குவாட்ரண்ட். ஓகேங்களா, ஃபைன். ஸோ செவன்த்து கொஸ்டின் என்ன அப்படின்னா the graph of the linear equation 2x + 3y is equals to 6. ஓகே, ஸோ 2x + 3y
equals to 6 in a line which meets x-axis at the point அப்படின்னு கேட்டிருக்காங்க. which meets x-axisன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக அங்கே வந்து y வந்து 0. ஓகே ஃபைன். அப்போ எக்ஸோட பாயிண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ when you substitute y is equals to 0 in this, ஓகே அப்போ என்ன வரும் 2x plus 0 equals to 6ன்னு வரும். ஸோ from this x is equals to it is 3. ஓகே ஸோ பாயிண்ட் வந்து என்னது அப்படின்னா it is 3,0. ஓகேங்களா. ஸோ பாயிண்ட் வந்து என்னது it is 3,0. ஸோ it is C, option C. Okay fine. So next thing is the graph of y is equals to x passes through 1,1. ஓகேங்களா. ஏன்னா எக்ஸும் yயும் ஈக்குவல். ஸோ ஆப்சிஸாகவும் ஆர்டினேட்டும் ஈக்குவலாக இருக்கணும். தட் இஸ் ஆப்ஷன் சி. ஓகே 9th question. ஓகேங்களா. if we multiply or divide both sides of the linear equation with a non-zero number, then the solution of the linear equation remains the same. ஓகேங்களா. ஸோ நல்லா கவனிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2x plus 3 equals to 4. okay equals to 4. ஸோ இப்போ இது வந்து இதிலேருந்து ஓகேங்களா 2x equals to 4 minus 3. ஸோ it gives what 2x equals to 1. ஸோ x is equals to என்னது 1/2. ஓகே x is equals to 1/2ன்னு வருது. ஓகே ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதே ஈக்குவேஷனில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு 2ஆல் நான் வந்து மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ண போகிறேன். ஓகே மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணோம்னா மல்டிப்ளைங் அண்ட் போத் சைட் சிம்பிளாக சொல்லணும். ஓகே ஸோ மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணோம்னா என்ன வரும் இட் இஸ் 4x plus 6 equals to 8ன்னு வரும். ஓகே ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது இட் இஸ் 4x equals to 8 minus 6. ஸோ 4x equals to 2ன்னு வரும். ஸோ x is equals to it is 2/4. ஸோ x is equals to it is 1/2. ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து முன்னே 2x plus 3 சால்வ் பண்ணும்போதும் நமக்கு 1/2 தான் கிடச்சிது. x is equals to அண்ட் இப்போ 4x plus 6 equals to 8 வந்து நம்ம சால்வ் பண்ணும்போது x is equals to 1/2 தான் கிடச்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ சொல்யூஷனில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஸோ ரிமைன்ஸ் த சேம். த சொல்யூஷன் ரிமைன்ஸ் சேம். ஓகேங்களா ஃபைன். ஸோ 10th question. How many linear equation in x and y can be satisfied? x is equals to 1 and y is equals to 2. See x is equals to 1 and y is equals to 2 அப்படின்னு சொல்லிட்டு ரேண்டமாக ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த சொல்யூஷன் வந்து ஓகேங்களா மோர் தென் 1 ஓகேங்களா மோர் தென் 1 ஈக்குவேஷனை இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகேங்களா. ஸோ சிம்பிளாக சொன்னால் டெஃபினெட்லி மெனி ஈக்குவேஷன்ஸ்னு சொல்லலாம். ஓகேங்களா ஃபைன். ஸோ மெனி ஈக்குவேஷன்ஸ் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஓகே ஃபைன். 11th question. The point of the form a comma a always lies in on the line y is equals to x. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டினில் பார்த்த மாதிரி தான். ஸோ y is equals to xயில் தான் a comma a வந்து லையாக இருக்கும். ஏன்னா இங்கே தான் yயும் xம் ஈக்குவல். ஓகே ஆப்சிஸாகவும் ஆர்டினேட்டும் ஈக்குவல். ஓகே ஃபைன். 12th question. The point of the form a comma minus a always lies on அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்பயுமே ஒரு பாயிண்ட் வந்து ஒரு ஈக்குவேஷனில் லையாக இருக்குது அப்படின்னா when we substitute that point, okay, when we substitute that point in the equation that is x plus y is equals to 0, it balance the equation, right? So x plus yல நம்ம வந்து substitute பண்ணி பார்ப்போம். a plus of minus a gives 0. So it satisfies this equation, correct? So a, option B, option C வந்து satisfy ஆகாது. So it satisfies option D. So answer is option D.